அவுதுல்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 716வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 716வது நாளில் 153 நாடுகள் தனி பாலஸ்தீனை அங்கீகரித்திருக்கின்றன. 193 நாடுகளில் 153 நாடுகள் தனி பாலஸ்தீனை அங்கீகரித்திருக்கின்றன ஐக்கிய நாடுகள் சபையில். இஸ்ரேல் தன்னை ஒரு பெரிய கொலைகாரன் அல்லது மிகவும் சாமர்த்தியமானவன் என்று அப்பாய்களை கொண்டு குவிக்கின்ற வரும் உலகிலுடைய மக்களுடைய மனசாட்சி எல்லாம் தட்டி எழுப்பப்படுகிறது. ஆகவே அந்த தனி பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது யூரோப்பியன் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் டீம் ஒன்று அதை எங்கே நிலத்தில் நிலைநாட்டுவது என்பதை குறித்து மிக ஆழமாக விசாரித்து வருகிறது. அது பெரும்பாலும் மேற்கரையில் வரலாம், காசாவும் அதில் ஒரு பகுதி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக நிலத்திலே நட வேண்டும், வெறும் வாக்குறுதியாக அது இருந்துவிடக்கூடாது என்பதில் இந்த நாடுகள் ஓரளவுக்கு விசுவாசமாகவே இருப்பது போல தெரிகிறது. ஆனால் இஸ்ரேல் தன்னுடைய காசா சிட்டி ஆக்கிரமிப்பில் அதிகமான படைகளை கொண்டு இறக்கி கொண்டு இருக்கிறது. ஏற்கனவே கொண்டு போன படைகள் மிகவும் நிரம்பவே பழுதானதால் அல்லது அளிக்கப்பட்டதால் நேற்று இன்னும் அதிகமான படையை அனுப்புவேன், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த படைகளுக்கு பகரமாக படைகளை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறது. அது காசா சதர்ன் காசா சிட்டியிலேயே அவர்கள் உள்ளே வரும்போது 2 மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் இருந்தவர்களும் அளிக்கப்பட்டு இருக்கிறார்கள். டெல்லல் ஹவ்வா நெய்பர்ஹுட்டுங்கிற இடத்துல இஸ்ரேலினுடைய வாகனங்கள் 3 எண்ணத்தை சராய் அல் குட்ஸ் பிரிகேட்ஸு அழித்து நாசமாக்கி இருக்கிறார்கள். அடுத்தது காசா சிட்டியில் பாயிண்ட் பிளாங்க் யுத்தம், அதாவது ஒரு போர்க்களத்தில் என்ன நடக்குமோ அந்த யுத்தம், கொரில்லா வார்ஃபேர் அல்ல, போர்க்களத்து யுத்தம் ஒரு நாள் முழுக்க நடந்திருக்கிறது. பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இங்கேயும் யாரும் சிலர் ஷஹீதாக இருக்கக்கூடும். ஆனால் அதை ஹமாஸ் எப்போதுமே அறிவிப்பதில்லை. அடுத்தது இப்பொழுது காசா சிட்டியை சுற்றி 10 லட்சம் முஸ்லீம்கள் முற்றுகையின் கீழ் இருக்கிறார்கள் என்பது தகவல். இவர்கள் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், மடிந்தால் இதே காசா சிட்டியில் தான் மடிவோம், நாங்கள் வேறு எந்த பகுதிக்கும் போக மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நித்தமும் துண்டு பிரசுரங்களை போட்டு நீங்கள் அங்கிருந்து வெளியேறி விடுங்கள் என்று இஸ்ரேல் சொல்லி கொண்டு இருக்கிறது. அடுத்தது காசாவில் கோரமான நிலையில் மருத்துவமனைகள் எல்லாம் தாக்கப்பட்டு விட்டதால் இந்த கால்கள் ஆம்பீட் பண்ணி செயற்கை கால் வைப்பதற்கு உடைந்து போன பைப்புகளையும் இரும்பு துண்டுகளையும் பயன்படுத்துகிறார்கள் என்ற சோகமான செய்தியும் நமக்கு வந்து கிடைக்கிறது. இந்த உணவுப் பொருட்களை ஏற்றி வரக்கூடிய ஃப்ளோட்டிலா ஷிப்பு 23 தடவை இஸ்ரேலிய ட்ரோன்களால் வேவு பார்க்கப்பட்டு விட்டது. 13 எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அல்மா என்ற போட்டை சுற்றி நடந்திருக்கிறது. ஆகவே இஸ்ரேல் அதை தாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரபு நாட்டு தலைவர்கள் எல்லாம் சோடை போய் திரும்பியும் ட்ரம்பை நேற்று சந்தித்திருக்கிறார்கள். ட்ரம்ப் என்ன செய்து கொண்டு இருக்கிறான் என்பதை அவர்கள் இன்னும் புரியாமல் இருப்பது அவர்களுடைய முட்டாள்தனமா, இல்லையே எல்லாத்தையும் அறிந்து கொண்டே வேறு வழி இல்லை இவன் காலை பிடிப்பதை தவிர என்று சுற்றி கொண்டு இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. இஸ்ரேல் நேற்று தன்னுடைய பங்குக்கு நுசரத் ரெஃப்யூஜி கேம்பின் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. கான் யூனிஸின் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது. 716 நாட்களாக தொடர்ந்து கான் யூனிஸை தாக்கி அந்த கான் யூனிஸை கையகப்படுத்த முடியாத ஒரு இஸ்ரேல் காசா சிட்டியை பிடிப்பேன், காசா வேணும், மேற்கு கரை வேணும், ஜெருசலம் வேணும், ஜோர்டான் வேலி வேண்டும் என்று அதட்டி கொள்கிறது. அதன் பிறகு உருவா சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி வைத்து இருந்த ஒரு ரிஃப்யூஜி கேம்ப் 11,000 பேர் இருந்திருக்கிறார்கள். அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 27 பேர் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அந்த மேற்கரைக்கு வந்தால் அல் காசம் பிரிகேட்ஸு நேற்று 3 ஆம்புஷ்களை நடத்தியிருக்கிறார்கள். பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்கேயும் வந்த மெர்காவா டேங்கும் நாமர் டேங்கும் அழிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்து அல் அக்ஸா பள்ளிவாசலுக்குள்ளால் நேற்று 693 இஸ்ரேலிய வந்தேரிகள் கிரிமினல்ஸ் உள்ளே போயிருக்கிறார்கள் போலீஸ் பாதுகாப்போடு. அது ஏதோ பூசா புரஸ்காரங்களை முடித்தோம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள்.
ஹூத்திஸை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தாக்குதலை தொடர்கிறார்கள். அவர்களுடைய தாக்குதல் இப்போது மேற்கரையில் தொடர்ந்து நடப்பதால் இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சம் மேற்கரையை பற்றிய நம்பிக்கையை இழந்து வருகிறது. ஆனால் உறக்கம் முழங்கி கொண்டு இருக்கிறது. எங்களுடைய காசா இண்டிபெண்டன்ட் காசாவை நாங்கள் அங்கே கொண்டு வர விடமாட்டோம், அந்த பகுதியை நாங்கள் இணைத்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி இந்த யுத்தம் பல்வேறு பகுதிகளாக போய்கொண்டு இருக்கிறது. ஹூத்திஸ் நேற்று எஃபா மேக்கரை இங்கே தான் அதிகமாக தாக்கியிருக்கிறார்கள். அஸ்கலான் ராஸ்ரா என்ற இலியாட் ஏர்போர்ட் இங்கேயும் தாக்குதல் நடந்திருக்கிறது. ஹூத்திஸ் தங்களுடைய கடமையை முறையாக செய்து வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர்களுடைய தாக்குதல் ஏற்படுத்துகின்ற பொருளாதார அழிவு ஏராளம் என்பதை இஸ்ரேலிய ஆய்வாளர்களும் இதர ஆய்வாளர்களும் ஒரு பெரிய அறிக்கையாக தந்திருக்கிறார்கள். அதை காலம் வரும்போது உங்களுக்கு தருவோம். இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாழ்கிற தவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில்